எல்லாருக்கும் சோஸ்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால மீண்டுமாக ஓவினாளின் காலை பொழுதுல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை சோஸ்தரிக்கிறேன். நிச்சயமாக இந்த நேரம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரு தலைப்பு எடுத்து படிப்பதற்கு பிரயாசப்படுகிறோம். வேதாகமத்தை தீர்க்க தரிசன ஆவினுடைய வெளிச்சத்துல நம்ம அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம். நிச்சயமாக அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளிப்படுத்த முடியாது. முக்கியமான காரியங்கள் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதை நம்ம ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும் என்று சொல்ல நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். நம்ம தலைப்பை முன்னதாகவே அறிவித்து விடுவோம். அதனால நீங்களும் அதை படிக்கலாம், ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட இருக்கு புஸ்தகங்கள், அந்த புஸ்தகங்களில் அதை தேடி ஆராய்ந்து பார்க்கலாம். அந்த கருத்துக்களை இங்க வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி படிச்சாதான் முழுமையா அறிந்து கொள்ள முடியும். என் மனதில் படுகிறது உங்க மனதில் படாமல் இருக்கலாம். உங்களுக்கு முக்கியமானதாய் தோணுகிறது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் இது கலந்து பேசுகிற ஒரு அனுபவம் வரணும். ஒருவர் படிப்பார், நம்ம போய் உட்கார்ந்து கேட்கணும் அப்படிங்கிற மனநிலை இல்லாதபடி நம்மளும் அந்த தலைப்பின் கீழே நமக்கு தெரிந்ததை நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு நம்ம அதை படிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கு. அதனால இது நம்ம ஒரு யாருமே தெரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தையோ ஒரு தீர்க்க தரிசனமோ அல்ல. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சரித்திரங்களை, அந்த சம்பவங்களை தீர்க்க தரிசன ஆவி இன்னும் கூடுதலா ஏதாவது செய்தி வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம், அவ்வளவுதான். அதனால தயவாய் உங்களிடத்தில் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். வேதாகமத்தை படிப்பதற்குரிய ஆர்வம் உங்களிடத்தில் உண்டாகட்டும். அதற்கு நேரத்தை ஒதுக்குங்க. முழு நேரத்தையும் நீங்க பைபிளை திறந்துட்டு உட்காரும் நான் சொல்ல வரல. குறைந்தபட்சம் உங்களால எவ்வளவு அதிகமாய் அந்த நேரத்தை அதற்கு செலவழிக்க முடியுமோ அதை செலவழிங்க. கருத்தாய் ஆராயுங்க, கருத்தாய் வாசித்து பாருங்க, உங்க மனதில் படுகிறதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதை நம்ம இங்கே வந்து ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டால் நிச்சயமாய் இந்த நிகழ்ச்சியை நான் நடத்துவதற்குரிய நோக்கம் நிறைவேறும். இதை நான் ஒரு பிரபலப்படுத்தி இந்த லிங்கை நாங்க நிறைய பேருக்கு அனுப்புங்க அப்படிலாம் நான் யாரையும் சொல்லல. உங்களுக்கு தெரிந்தவங்க, வேதத்தை அறிய ஆவலா இருக்கிற பிள்ளைகள் மாத்திரம் இங்க வந்தா போதும். நம்ம இருக்கிற ஒரு 10 பேர் உட்கார்ந்து படிச்சா இப்படி 10 பேர் அங்கங்கே குரூப்புகள் உண்டா. அதனால தயவாய் நான் மீண்டும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஜேக்கப் ஸ்டீபன் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு இங்க வராதீங்க. அதோடு கூட நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களை பகிர்ந்து கொண்டால் அது எனக்கு பிரயோஜனமா இருக்கும், என் குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். எல்லாரும் அந்த பிரயாசத்தை, அதை அறிவதற்கான பிரயாசத்துல ஈடுபடும் போது நிச்சயமாய் மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார், மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். அதனால தயவு செய்து நீங்க அதை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. சரி, இந்த நாளின் நம்ம செய்திக்குள்ளாக கடந்து போகிறதுக்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சரவணி, ஜெபம் பண்றீங்களா? சோஸ்திரம் ஆண்டவரே, துதியின் மத்தியில் வாசம் பண்ணவரே, துதிக்கு பாத்திரம் இருக்கிறவரே, எங்கள் கண்மணியை மீட்பெருமானவரே, எங்களை அதிகமாக நேசித்து போஷித்து வல்லோட அன்பின் பரம தாப்புனே, இந்த அருமையான ஓய்வு அதிகாலை விளைக்க நன்றி ஏசப்பா. இம்மட்ட செய்த நம்பிக்கை இவருக்கு நன்றி தப்பனே. இம்மட்ட செய்த குற்றம் குறைகள் பாவங்கள் ஜென்ம சோழம் மண்ணி ரஜா. இது ஆண்டவரே சிறு கூட்டமா ஆண்டவரே உங்க வேதத்தை படிக்கிற ஏசப்பா. பேசுகிற தாசர் மறுத்து நீங்க பேசுறது பார்த்தாவே ஆமாண்டவரே, நாங்க ஆண்டவரே எவ்வளவு சத்தியம் கேட்டுட்டு இருக்கோம். ஆனாலும் திரும்ப 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 பாவத்துலதான் திரும்ப போயிட்டு இருக்கு ஏசப்பா. பாவியாக எங்களுமே கிருமை கத்த இந்த பாவத்தை விட்டு வெளியே வரை எங்களுக்கு கிருமை தாண்டவரே. பேசுமா ஆண்டவரே, நீர் பேசு கத்தாவே. நாங்கள் சத்தியத்தில் நிலைத்திருக்கும் அந்த முட்டு அறிவிக்கிற கூட்டத்திலையும் நாங்களும் பங்கு மாதிரி கிருமிட்டாங்க ஆண்டவரே. இயேசுவின் அன்புக்குரிய நாம் கேட்கிற ஜெபம் தகப்பனே. ஆமென். ஆமென். Thank you. God bless you.
சரி, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம படிக்கிறோம். அது எவ்வளவு தக்க நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியல. நான் 1-2 தலைப்புகளை குறித்து படிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டேன். எந்த குறிப்பெடுத்து சொல்றதும் தெரியல. எல்லாமே முக்கியமாய் இருக்கிறது. முழுமையாய் வாசித்து அறிகிறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால தயவு செய்து வேதாகமத்தை திறந்து வைத்துக் கொண்டு அந்த பகுதியை வாசித்துட்டு அந்த பகுதியில உங்ககிட்ட இருக்கிற புஸ்தகத்துல தேடுங்க. நீங்க இல்லாததெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். இன்னைக்கு கொஞ்சம் புஸ்தகம் தமிழ்ல இருக்கு. தேவையான முக்கியமான புஸ்தகங்கள் நம்முடைய கரத்தில் இருக்குது. அதனால கொஞ்சம் அதுல தேடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த குழுவுக்கும் இங்க வந்து நீங்க அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இங்க இருக்கிற எல்லாருக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். அதனால அந்த ஒரு மனநிலையை நம்ம என்ன செய்வோம், உண்டாக்குவோம். அதற்கான பிரயாசத்தை செய்வோம். கர்த்தர் நம்மளை அதற்குள்ளாக வழிநடத்த நான் பிரார்த்திக்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம படிக்க போகிற ஒரு தலைப்பு பரிசுத்த வேதாகமும் தீர்க்க தரிசன ஆவியினுடைய வெளிச்சத்தில் என்கிற தலைப்புல நம்ம படிக்க போகிறோம். என்ன காரியத்தை படிக்க போகிறோம் என்று சொன்னால், சிருஷ்டிப்பினுடைய மேன்மை. இல்லாமையில் இருந்து உண்டாக்கியவர். தலைப்பை பார்த்தோன்னே நம்ம என்ன படிக்க போறோம்னு நமக்கு தெரியும். நான் பொதுவா அப்படிதான் தலைப்பை நியமிப்பேன். இதுல என்ன இருக்கு அப்படின்னு சிந்திக்கெல்லாம் விடுறது இல்லை. என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத தலைப்பை பார்த்த மாத்திரத்துல தீர்க்கமாய் அறிந்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு தான் தலைப்புகளை வைக்கிறதுக்கு நான் பிரயாசப்படுவேன். இது என்னதோ ஏதோ புதுசா இருக்கு அப்படின்லாம் சிந்திக்க தூண்டி பரவசப்படுத்தி ஜனங்களை கூட்டி சேர்க்கிற தலைப்பு நம்ம இடத்துல இருக்காது. தலைப்பை பார்த்த மாத்திரத்துல நமக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது அந்த தலைப்பை நம்ம முன்னதாகவே அறிவிப்போம். நீங்களும் உட்கார்ந்து அதை என்ன செய்யலாம், ஆராயலாம். நிச்சயமா அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, சிருஷ்டிப்பினுடைய மேன்மை. இல்லாமையில் இருந்து உண்டாக்கியவர். இந்த சிருஷ்டிப்பை குறித்து நம்ம படிக்கும் பொழுது பெரிய காரியங்கள் எல்லாம் வேதாகமத்துல இருக்கிறது. ஆனா அந்த சரித்திரம், அந்த சிருஷ்டிப்பை குறித்த சரித்திரம் அதிகமா நம்ம பார்க்க முடியாது. 1வது 2வது அதிகாரம் அதுல நம்ம பார்க்கலாம். ஆனா தேவன் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நீங்கள் பார்த்தால், அவர் தன்னை சிருஷ்டிகராகவே வெளிப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. நம்ம தேவனை பணிந்து கொள்வதற்கான ஒரு காரணத்தை ஆண்டவர் தம்முடைய சிருஷ்டிப்பை மையமாய் வைத்து சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் அவரை அடையாளப்படுத்தும் பொழுது அவர் தம்மை ஒரு சிருஷ்டிகராகவே அடையாளப்படுத்துகிறார். ஏசியாவினுடைய புஸ்தகம் 42வது அதிகாரம் 5வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது, வானங்களை சிருஷ்டித்து அவைகளை வெறுத்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறது. அதாவது தம்மை ஒரு சிருஷ்டிகராகவும் அந்த சிருஷ்டிப்பை காப்பாற்றுகிறவராகவும் தேவன் அடையாளப்படுத்துறது நினைச்சு முடியுது. வேதாகமத்திலே அதிகமாய் பார்க்க முடிகிறது. இந்த இதன்படி நிறைய வசனங்கள் இருக்குது. அவர் சிருஷ்டிகர் என்பதற்கு, அவர் தன்னை சிருஷ்டிகராகவே வெளிப்படுத்தி அவர் நம்மளை சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, நம்மளை காப்பாற்றுகிறவராக இருப்பதனால அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நெடுகிற நீங்கள் வசனங்களை பார்க்கலாம். சரி, நம்ம பாடத்துக்குள்ள போவோம். எத்தனை உலகங்களை உண்டாக்கினார் என்கிற ஒரு கேள்விக்கு அது வேதாகமத்துல ஒரு ஓமையில இருக்கிறது.
ஒருவேளை அதை அந்த ஓமையை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனா வேதம் தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு உலகம் அல்ல, இந்த பூமியை மாத்திரம் அல்ல, அவர் அநேக உலகங்களையும் உண்டாக்கினார் என்று வேதம் கூறுகிறது. எபிரேயர் 1 வாக்கியத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் அநேக உலகங்களை உண்டாக்கினார் என்று சொல்லுகிறது. அவரு ஏன் இன்னும் ஆகல, சரி, எத்தனை உலகங்களை உண்டாக்கினார், அவர் அநேக உலகங்களை உண்டாக்கினார் என்று சொல்லும் பொழுது அவர் எத்தனை உலகங்களை உண்டாக்கினார் அப்படிங்கிறதையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒருவர் அவர் ஓமையை சொல்லுவார். ஒருவன் 100 ஆடுகளை வைத்திருந்தான், ஒரு ஆடு காணாமல் போயிட்டு அந்த ஆடை தேடுவதற்கு 99 ஆடை விட்டுட்டு போனான் என்று ஒரு ஓமை இருக்கும். அந்த ஓமையை ஆண்டவர் சும்மா சொல்லல, அது ஒரு நிஜம். அவர் 99 உலகங்களை உண்டாக்கி இருந்தார். அதற்கு பிறகு 100வது ஒரு உலகத்தையும் உண்டாக்கினார். அந்த 100வது உண்டாக்கின உலகம் விலகி போனது. அதனால 99 உலகத்தையும் விட்டுட்டு அவர் தேட வந்தார் என்று அந்த ஓமை நமக்கு கற்றுத்தந்தாலும் அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தான் தீர்க்க தரிசனம். அந்த ஓமையைத்தான் ஆண்டவர் அந்த உலகங்களை எல்லாம் உண்டாக்கினதன் அடிப்படையில தான் அந்த ஓமையை சொல்லியிருக்கிறார் என்கிறது நமக்கு எப்படி தெரிகிறது என்று சொன்னால், நமக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன ஆவியை கொடுத்திருக்கிறார், ஒரு தீர்க்க தரிசி இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் அதை தெளிவாக வெளிப்படுத்துறதுனால அதை என்ன செய்யறோம், நம்ம நம்புகிறோம். கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் பக்கம் 190, 191. பரலோகங்களில் அன்பான தளபதியாகிய கிறிஸ்து அவருடைய உயர்ந்த தோற்றத்திலிருந்து தாழ்த்தினார். காணாமல் போன ஒரு உலகை காப்பாற்றுவதற்காக பிதாவோடு பெற்றிருந்த மகிமையை ஒதுக்கி வைத்தார். இதற்காக அவர் பாவம் இல்லாத உலகங்களை அவர் நேசித்த 99 விட்டுவிட்டு இந்த பூமிக்கு வந்து நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரகம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இப்போ நமக்கு ரொம்ப தெளிவா தெரிகிறது, இந்த ஒரு பூமி மாத்திரம் தேவனுடைய சிருஷ்டிப்பல்ல, அதுக்கு ஒரு 1-2 உலகங்கள் அல்ல, அதற்கு முன்பாக 99 உலகங்களை உண்டாக்கி இருக்காரு. இந்த உலகம் காணாமல் போயிற்று, வழிவிலகி போயிற்று. அதனால ஆண்டவர் அதை என்ன செய்கிறார் என்று சொன்னால் மீட்பதற்கு வருகிறார் என்பது அங்கே வெளிப்படையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சிருஷ்டிப்பை படிப்பதனால ஒரு தேவன் இல்லை என்று சொல்லுகிறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. ரோமருடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 19வது 20வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகள் ஆகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் போக்கு சொல்ல இடமில்லை. ஒன்றும் இல்லாமையிலிருந்து தேவன் இந்த பூமியை உண்டாக்கி இருக்கிறாரு, இந்த சிருஷ்டிப்பை உண்டாக்கி இருக்கிறாரு. இந்த சிருஷ்டிப்பை பார்க்கிறது எந்த நிலையிலும் போக்கு சொல்ல வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு மேன்மையான ஒரு சிருஷ்டிப்பு பூமியில இருக்கிறது. பாவம் வந்து இந்த பூமியை எவ்வளவு சீரழித்து இருந்தாலும் அந்த சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது போக்கு சொல்றதுக்கு இடம் இல்லை. தேவன் ஒருவர் இல்லை என்று சொல்வதற்கு எந்த முகாதாரமும் கிடையாது. இல்லாமையிலிருந்து உண்டாக்கி இருக்கிறார். ஒன்றும் இல்லாமையிலிருந்து அவர் என்ன செஞ்சிருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக அந்த சாக்கு போக்கு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு பூமியில இந்த சிருஷ்டிப்பை பொய்யாக்கும்படி சில தத்துவங்கள் இருக்கிறது. மிக முக்கியமாய் காணப்படுகிற 2 தத்துவங்கள், ஒன்று பரிணாம கொள்கை, இன்னொன்னு பிக் பேங் தியரி, பெரிய வெடிப்பு தத்துவம். நம்ம பாடங்களில படிக்கும் பொழுது, ஓய்வு நாள் பாடங்களை படிக்கும் பொழுது, இந்த பரிணாம கொள்கையை குறித்து எழுதும் பொழுது இதுவும் விசுவாசத்துக்குரியது. எது பரிணாம கொள்கையும் விசுவாசத்துக்குரியது, வேதாகமத்தினுடைய சிருஷ்டிப்பு வரலாறும் விசுவாசத்துக்குரியது. ரெண்டுமே நம்பிக்கையின் அடிப்படையில தான் இருக்கு. ஆனா வேதாகமத்தினுடைய சிருஷ்டிப்பை நான் நம்பலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அதற்கு பின்னால ஒரு நித்திய ஜீவன் இருக்கு.
அப்படி ஒரு போதனை சபைக்குள்ள வந்தது என்னை மிகவும் வேதனைப்படுத்தி. ஆண்டவர் சிருஷ்டிகர் என்று நம்புகிறேன். ஏன்னா அவர் ஒரு நித்திய ஜீவனை குறித்து அது பேசுது, அது இருக்கலாம், அதனால நம்பிக்கை. என்னுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிற ஒரு போதனை. ஒருவேளை இந்த வேதாகமத்தினுடைய போதனை ஒரு 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 ஜீவனை இன்னொரு வாழ்க்கை பெறுகிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கிறது, இது ஒரு நம்பிக்கை. ஆனா இதை காட்டிலும் லகுவா அஞ்ஞான மார்க்கம் போதிக்குது அப்படின்னு சொன்னா அதை கூட பின்பற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கிறது போல ஒரு போதனை. ஆனா நிஜம் அதல்ல. என் தேவனுடைய சிருஷ்டிப்பு நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அவர் எழுப்புகிற கேள்வியின் அடிப்படையில அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவருக்கு பின்னால ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார் என்பதை ஊர்ஜிதமாய் சொல்லலாம். ஆனா பரிணாம கொள்கை என்பது மிக பெரிய பலவீனமான, வஞ்சிக்கக்கூடிய, சாத்தானால விதைக்கப்பட்ட ஒரு கொள்கை. என்னது அந்த பரிணாம கொள்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுமார் 2000 மில்லியன் அப்படின்னா, ஒரு மில்லியன்ங்கிறது 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில முதல் ஜீவன் உள்ள ஒற்றை உயிரணு தோன்றியது என்பதுதான் அதனுடைய தத்துவம். அந்த ஒற்றை உயிரணுல இருந்து படிப்படியா 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 வந்து மனுஷன் வளர்ந்து நிற்கிறான், பூரணமாக உண்டாயிருக்கிறான் என்பது அதனுடைய தத்துவம். இந்த ஒற்றை உயிரணு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த ஒற்றை உயிர் அணுவு ஜீவனோட வாழணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஜீவன் வேணும்னு சொன்னா, உயிர் வேணும் அப்படின்னு சொன்னா, அந்த அந்த ஒவ்வொரு அந்த செல்லுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா அமினோ ஆசிட் ஒண்ணு இருக்கு. அந்த ஆசிட் எவ்வளவு தக்க பலவீனம் இழக்கிறதோ, எவ்வளவு தக்க குறைந்து வருதோ, அவ்வளவு தக்க மனிதனுடைய ஜீவிய நாட்கள் குறைந்து விடும். இந்த இந்த அமினோ ஆசிட் தான் அந்த உயிர் அணு உயிரோடு இருப்பதற்கு வைக்கிறதுக்கு மிக தேவையான ஒன்று. கவனமா கேட்டு பரிணாம கொள்கை. அப்போ ஒரு உயிரணு 2000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த உயிரணு உண்டாகிறதுக்கு என்ன வேணும்? முதல்ல அமினோ ஆசிட் வேணும். அமினோ ஆசிட் இல்லாம உயிரணு என்ன செய்யாது? வாழவே முடியாது. சரி, இந்த அமினோ ஆசிட் அப்படிங்கிறது இப்போ இயற்கையில இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இயற்கையில இல்ல. அது தானாகவே ஏற்படுவதும் இல்லை. அமினோ ஆசிட தானா உருவாகுமான்னு பார்த்தா இங்கேயும் உருவாகாது. சரிங்களா? அதுவும் இப்போ பூமியில ஒரு சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த சூழ்நிலையில அந்த அமினோ ஆசிட் உருவாகவே முடியாது. இப்ப காணப்படுகிற அந்த பொருட்களின் அடிப்படையில ஏதோ ஒரு ரியாக்ஷன் ஆகி அப்படி உண்டாயிரும் அப்படின்னு சொன்னா அப்படி உண்டாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா, அதை மனிதன் உண்டாக்குறதுக்கு பிரயாசப்பட்டான். அவன் ஆய்வகங்களை அமைக்கிறான் இல்ல, அந்த கெமிக்கல் லேப்ஸ் இருக்குல்ல, அதுல உண்டாக்கி அந்த அமினோ ஆசிட் எப்படியாவது உருவாக்கி விட வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்டான், உருவாக்கவும் செய்தான். சரிங்களா? உருவாக்கவும் செய்தான். ஆனா அந்த அமினோ ஆசிட உருவாக்குறதுக்கு அவன் அமைத்த அந்த ஆய்வு கூடம், அந்த லேப், எந்த நிலையிலும் பூமியில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கவே இல்லை, இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த அமினோ ஆசிட் உருவாகணும் அப்படின்னு சொன்னா அங்க ஆக்சிஜன் இருக்கக்கூடாது, பிராணவாயு இருக்கக்கூடாது. ஓசோன் லேயர் இருக்கிற வரைக்கும் பிராணவாயு கண்டிப்பா இருக்கும். அப்போ இந்த இயற்கை என்று அவன் நம்பி ஒரு தத்துவத்தை உருவாக்கி இருக்கிறான். அந்த ஓசோன் லேயர் எல்லாம் இருக்கிற அந்த சூழ்நிலையில 2000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு உயிரணு உண்டாக்கின்னு சொல்றான, அந்த உயிரணுக்கு தேவையான அமினோ ஆசிட் அங்க உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கும் நிரூபிக்கப்படாத ஒரு தத்துவம். அந்த ஓசோன் லேயர் ஆக்சிஜன் அப்படிங்கிற அந்த காரியம் இல்லாம போயிட்டு சொன்னா இந்த பூமியில ஒன்று கூட வாழ முடியாது, ஒன்று கூட வாழ முடியாது. அப்போ இந்த பரிணாம கொள்கை ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலான கொள்கை அல்ல. என் தேவனுடைய சிருஷ்டிப்பை பொய்யாக்கும்படியாய், மனிதனை குழப்பும்படியாய் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொள்கை. இன்னொன்னு இருக்குது, நான் நோட்ஸ் எடுத்துட்டு வரல. நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த செல்லுக்குள்ள இருக்கும். அது ஒரு புரோட்டீன்.
அதையும் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா அந்த செல்லுக்குள்ள இருக்கிற அந்த காம்பவுண்ட் உருவாக்கவே முடியல. அப்ப நமக்கு நல்லா புரிகிறது, ஒரு உயிரணுவுக்கு தேவையான அமினோ ஆசிட் எந்த நிலையிலையும் பூமியில உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது உண்டாகாமல் உயிரணு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உயிரணு உண்டாகி வாழ்வதற்குரிய வாய்ப்பே கிடையாது. அப்ப சிருஷ்டிகர் இல்லாமல் சிருஷ்டிப்பு இல்லை. சரிங்களா? இன்னொரு தத்துவம் சொல்லுவாங்க, பிக் பேங் தத்துவம். இந்த தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்பொழுது காணப்படுகிற எல்லாம் அணுவை காட்டிலும் ஒரு புள்ளியில இருந்து அது விரிவடைந்து வெடித்து சிதறி இருப்பவைகள். அப்படி நிறைய வெடிப்புகள் உண்டாகி சிதறி கிடக்குது. இதுதான் அந்த தத்துவம். ஒரு சின்ன புள்ளி, அணுவை காட்டிலும் சின்ன புள்ளியா அதுக்குள்ள உட்கார்ந்து அது அப்படி பெருசு பெருசா ஆகி நிறைய உண்டாகி டக்கு வெடிச்சு அது சிதறுதான். இது நிறைய வெடிப்புகள் நடந்திருக்கிறது. அதனால அண்டாசரசல் வானத்துல எல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு, அந்த வானம் எல்லாம் உண்டாகிறது இதன் அடிப்படையில அப்படின்னு ஒரு தத்துவம். மனிதன் உயிருள்ள அணு உண்டானதுக்கு ஒரு தத்துவம், அண்டா சரசரம் உண்டாயிருப்பதற்கு ஒரு தத்துவம். உயிருள்ள அணு அப்படிங்கிற அந்த தத்துவம் 100% நிரூபிக்கப்படாது. அது அந்த தத்துவத்தினுடைய அடிப்படையே, அந்த தத்துவத்தினுடைய அடிப்படையே அது முடியாத காரியம் என்பதை வெளிப்படுத்துது. இந்த பிக் பேங் தியரி என்பது ஒரு வெடிப்பு, ஒரு வெடிப்பு. அத ஒருத்தர் கேட்கிறாரு, ஒரு சயின்டிஸ்ட், அதெல்லாம் பாடத்துக்குள்ள வர்றது இல்ல. போய் 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 நாடுமே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னு சொல்றீங்களா? அப்போ அந்த புள்ளி இல்லாமையினால வந்ததுல ஒரு புள்ளி இருக்கு இல்லையா? அப்ப அந்த புள்ளிக்கு பின்னாடி யாரோ ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. நீ தப்ப போய் ஒரு புள்ளியில இருந்துச்சு, புள்ளி அப்படி பெருசாகி வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்ப அந்த புள்ளியை எடுத்துக்கிடும், உங்க தத்துவத்தை எடுத்துக்கிடும், அந்த புள்ளியை உண்டாக்குனது யார் என்கிற கேள்வி எழுப்புகிறார் ஒரு சயின்டிஸ்ட். சரிங்களா? அப்போ இந்த தத்துவம் சொல்லுகிற அந்த உண்மையை வைத்து வானத்தை ஆராய்ந்து பார்த்தா இதுவும் ஒரு கற்பனையான ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை பொய்யாக்குகிற, குழப்புகிற ஒரு தத்துவம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒரு பொருள் வெடிக்கணும்னா, ஒரு பொருளுக்குள்ள நிறைய இதை அமைக்க வச்சுக்கிட்டு வெடிச்சா அது சிதறுகிறதுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அது நிரூபிக்கப்பட்ட கொள்கை. அது சிதறும் போது ஒரு ஈவனா சிதறும். நீங்க இந்த வான வெடிக்கைகளை பார்த்துருப்பீங்க. போய் அது மேல போய் பட்டு வெடிச்ச உடனே அந்த ஒண்ணு போல அப்படி விரிஞ்சி ஒரு அழகா காட்சி அளிப்பதை நீங்க பார்க்க முடியும். ஆனா இப்ப உள்ள வானத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை, அப்படி ஒரு ஒழுங்குல இல்லை. சில இடத்துல அப்படி கூட்டம் கூட்டமா என்னது இருக்குது, அது ஒண்ணு போல அப்படி ஈவனா சிதறி இருக்கல. அப்படி ஒரு இதுல ஒண்ணுன்னா அப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு அப்படி சிதறிக்கிறது. அப்படி அந்த ஒரு ஈவன், ஒரு ஒழுங்கு இருக்கும் அந்த வெடித்து சிதறும் போது. அப்படி ஒரு ஒழுங்கு இன்னைக்கு வானத்துல காணப்படல. அநேக இதுல கூட்டமா என்ன செய்கிறது இருக்குது. ஒரு ஒழுங்கு இல்லாமல் நட்சத்திர கூட்டங்களை காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஆங்காங்கே சுருளாவும் இருக்கு. அது வெடிச்சு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வெடிச்சு வந்திருந்தா அது சுருள் வர முடியாது, ஒரு சுருளா காணப்படுகிறது. அப்போ இந்த தத்துவத்தை எல்லாம் இன்னைக்கு நம்ம திருச்சபைக்குள்ள போதித்து சிருஷ்டிப்பை எந்த நிலையிலையும் நம்ம மட்டப்படுத்த கூடாது. இவைகளெல்லாம் பொய்யாக்கி என் தேவன் உயர்ந்திருக்கிறார் என்பதை சிருஷ்டிப்பு மிக தெளிவாக வெளிப்படுத்தும். சரிங்களா? இந்த அறிவியலை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த அறிவியல் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். டெஸ்டிமனிஸ் ஃபார் த சர்ச், வால்யூம் 8, பக்கம் 258. வால்யூம் 8, டெஸ்டிமனிஸ் ஃபார் த சர்ச், பக்கம் 258. உண்மையான அறிவியலில் தேவனுடைய வார்த்தையின் போதனைக்கு முரணாக எதுவும் இருக்க முடியாது. நல்லா கவனமா கேட்டுடுங்க. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை, உண்மையான அறிவியலில் தேவனுடைய வார்த்தையின் போதனைக்கு முரணாக எதுவும் இருக்க முடியாது. அப்படி ஒன்று இருக்கு என்று சொன்னார், அது தேவனிடத்தில் வந்து ஆலோசனை உண்டானது அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இருவருக்கும் ஒரே ஆசிரியர் இருக்கிறார். இரண்டையும் பற்றி சரியான புரிதல் எப்போதுமே அவை இலக்கமாக இருப்பதை நிரூபிக்கும். உண்மை இயற்கையில் இருந்தாலும் அல்லது வெளிப்பாட்டில் இருந்தாலும் அதனுடைய எல்லா வெளிப்பாடிலும் தன்னில் தானே இணக்கமாயிருக்கும். நீங்க சத்தியத்தை போய் பைபிளை பார்த்தாலும் சரி, இயற்கையில பார்த்தாலும் சரி, ஒண்ணுக்கு ஒரு முரண்பாடு இல்லாமல் இருக்கும். சரியாக அதை விளங்கி கொண்டார்.
ஆனால் தேவனுடைய ஆவியினால் அறிவொளி பெறாத சிந்தை அவருடைய வல்லமையை பொறுத்தவரை இருளில் இருக்கும். அவருடைய அந்த ஞானம் இல்லாம சிருஷ்டிப்ப படிக்கிறவன், இயற்கை படிக்கிறவன் இருள தான் இருப்பான். இதனால்தான் அறிவியலை பற்றிய மனித கருத்துகள் பெரும்பாலும் தேவனுடைய வார்த்தையின் போதனைக்கு முரணாக இருக்கிறது. அவரை சிருஷ்டிகராய் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக போய் தத்துவம் பார்த்தா இப்படிதான் வரும். இந்த பரிணாம கொள்கை மாதிரி, பிக் பேங் தியரி மாதிரி தான் என்ன தத்துவம் வரும். இந்த சிருஷ்டிகரை வேதத்தோடு இசைந்து ஆராய்ந்தால் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா உண்மையை அறிந்து கொள்ளலாம். இன்னொரு குறிப்பு நான் வாசிக்கிறேன். ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட், ஆகஸ்ட் 19, 1884. இயற்கைக்கும் கிறிஸ்துவத்திற்கும் இடையில் நல்லிணக்கம் இருக்கிறது. ஏனென்றால் இருவருக்கும் ஒரே ஆசிரியர். இயற்கையின் புத்தகம் வெளிப்படுத்தலின் புத்தகம். அதாவது இயற்கை ஒரு புஸ்தகம், வெளிப்படுத்தல் அப்படிங்கிறது வேதாகமம் ஒரு புஸ்தகம். ஒரே தெய்வீக சிந்தையின் வெளிப்பாட்டை குறிக்கின்றன. இயற்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உள்ளன. மேலும் தேவனுடைய புத்தகத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஆழமான, ஆர்வமான மற்றும் அனைத்து முக்கியமான பாடங்கள் உள்ளன. இயற்கையில கற்றுக்கொள்வதற்கு பாடம் இருக்குது. ஆனா இயற்கையை மாத்திரம் வைத்து என் தேவனை முழுமையாய் அறிய இப்போ இருக்கிறோம் இந்த பாவங்களை. அதனாலதான் ஆண்டவர் என்ன எழுதி கொடுத்திருக்காரு, வேதாகமத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வேதாகமத்துல மிக ஆழமான காரியங்களை நம்ம படிக்கலாம். இயற்கையை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இயற்கைய எதோட ஒப்பிட்டு படிக்கணும்? வேதாகமத்தோடு ஒப்பிட்டு படிக்க வேண்டும். எலி ரைட்டிங்ஸ் பக்கம் 134. என்கிட்ட ஒரு பாஸ்டர் கூப்பிட்டாரு, எதுக்கு பிரசம் ரொம்ப நேரம் போதப்பா, அதெல்லாம் மக்கள் கேட்க மாட்டாங்க, சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க, நீ வாடு வாசிக்கிட்டே இருக்க, இந்த பக்கத்துல இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. எலி ரைட்டிங்ஸ் 134 பக்கத்துல இது இருக்குது. நான் பார்த்து சொன்னேன், ஆனால் வாசித்து காட்டினால் அதனுடைய வேல்யூ அதிகம். ஜேகர் சொந்த வார்த்தை சொல்லாதபடி அங்க இருக்கிற வார்த்தை சொல்லுகிறதாக இருக்கும். அதனால அதை வாசிக்கத்தான் செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா நான் இப்போ ஒரு மனதுல வைத்திருக்கிறேன், அந்த செய்தியை எந்த காரணம் கூட 1 மணி நேரத்துக்கு மேல நீட்டிட்டு போறதில்லை. அதை நிறுத்திட்டு இன்னொரு கிளாஸ் நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மனதுல வைத்திருக்கேன். அப்படிதான் ஆயத்தம் பண்றதுக்கு நான் பிரயாசப்படுறேன். ஏலி ரைட்டிங்ஸ் பக்கம் 134. இயற்கையின் ரகசியங்களை ஆழமாக படிப்பவன் அவருடைய சொந்த அறியாமையும் பலவீனத்தையும் முழுமையாக உணர்வான். இயற்கையவே படிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு மனதுக்கு வரணும். அந்த அளவுக்கு இயற்கை விரிந்து பறந்து கிடக்கிறது. நல்லா புரிச்சுக்கிடுங்க. பாவத்துக்கு பிறகு சாத்தான் எவ்வளவு சீரழிக்க முடியுமோ சீரழித்து இருக்கிறான். தேவனுடைய கோபம் அந்த ஜலப்பிரயாணத்துல பூமி அப்படியே ஒரு புரட்டி போட்டிருக்கு. ஆயினும் அதை போய் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா you will see wonders and you will humble yourself. உங்களை நீங்கள் தாழ்மைப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு நிலை அங்கே உண்டா. அவன் அடைய முடியாத ஆழங்களும் உயரங்களும், அவன் ஊடுருவ முடியாத ரகசியங்களும், அவனுக்கு முன்னால் பிரவேசிக்கப்படாத எல்லையற்ற பரந்த உண்மையின் அறிவு எல்லைகளும் உள்ளன என்பதை அவன் உணர்வான். இயற்கைங்கிறது அவ்வளவு ஆழமான காரியங்களை உள்ளடக்கி உள்ளது. நியூட்டனுடன் அவன் சொல்ல தயாராக இருப்பான். என்ன சொல்றாரா, உண்மையின் பெரிய கடல் எனக்கு முன் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கும் போது நான் கடலோரத்தில் கூழாங்கற்களையும் குண்டுகளையும் கண்டுபிடிக்கும் குழந்தையை போல் இருப்பதாகவே எனக்கு தோன்றியது என்று. இயற்கையில போய் தேவனை பார்க்க ஆரம்பித்தா நம்ம இன்னும் ஒண்ணுமே அறிந்து கொள்ளவில்லை என்கிற முடிவுக்கு தான் வரவே. நியூட்டன் தான் சொல்றாரு, கடலுக்கு முன்னாடி நின்றுட்டு கடல் இருக்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படி ஆசைப்பட்டான், அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதப்பா, நான் வெளியே இருக்கிற மாதிரி ஒரு கூழாங்கல்ல கறக்குறவன் கொஞ்சம். இப்ப இயற்கை சிருஷ்டிப்பு, ஆண்டவர் தன்னை சிருஷ்டிகராய் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னார். அவரை தொழுது கொள்வதற்கு ஒரு அடிப்படை காரணமாக சிருஷ்டிப்பை வைப்பதற்கு காரணம் சொன்னார். that is a wonderful creation. அது மிக மிக ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, சங்கீதம் 19, 1-2 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. இந்த பாவத்தான சீர்குலைந்த இந்த வானங்கள் தேவனுடைய அறிவை வெளிப்படுத்துகிறதா. வானத்தை அண்ணாந்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சி. அந்த மேகங்கள் அசைந்து போகிறத பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாயிருக்கும். அதை பார்த்தா தேவன் எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு உயர்வானவர் என்பதை நாம் என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம்.
அவருடைய கிரியைகளின் மகத்துவங்களை நாம் விளங்கிக் கொள்ளலாம் என்று சொல்றார் சங்கீதக்காரன் 50:6. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. அங்க இருந்து ஆண்டவருடைய நீதியை கூட கற்றுக்கொள்ளலாம். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். என் மைண்ட் ஒன்றும் இல்லை. ஒருவேளை அந்த இயற்கை ஆழமாய் அறிகிற பிள்ளைகள், ஒவ்வொரு ஜீவராசியினுடைய சிருஷ்டிகளை ஆழமாய் அறிகிற பிள்ளைகள் அதை அறிந்து கொள்வாங்க. எனக்கு வானசாஸ்திரிகள் அறிந்து கொண்டாங்க இல்லைங்களா? வானத்தை பார்த்து அறிந்து கொண்டாங்க இல்லையா? அவருடைய நீதி, அவருடைய நேர்மை, அவருடைய சூழ்நிலை, அவருடைய வழிநடத்தலை அங்கிருந்து பார்த்து அறிந்து கொண்டாங்க இல்லைங்களா? அந்த அறிவு வரும். இந்த வேதத்தோடு இசைவாக வானத்தை ஆராயிற பிள்ளைகள் நிச்சயமா எதை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய அறிவை அறிந்து கொள்ளலாம். எபிரேயர் 1:3 வாக்கியத்துல சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய். சிருஷ்டி ரொம்ப அழகானது, ரொம்ப உயர்வானது. அது வெளிப்படுத்துகிற உண்மைகளை பார்த்த பிறகு எவனும் சாக்கு போக்க சொல்ல இடம் இல்லை. அதற்கு பின்னாலே ஒரு கரம் இருக்கிறது, தேவன் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அந்த தேவன் யார் என்பதைத்தான் என் வேத புஸ்தகம் வெளிப்படுத்துகிறது. நானே சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரு அந்த சிருஷ்டிப்பை எப்படி செய்தார் என்று சொல்லும் பொழுது வேதம் அழகாக வெளிப்படுத்துகிறது. வேதம் அழகாக சொல்லுகிறது, சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். அவரு இந்த சிருஷ்டிப்பு எல்லாத்தையும் ஒரு வார்த்தையினாலே அவர் உண்டாக்கினது மாத்திரமல்ல, அதை தாங்குகிறவராகவும் இருக்கிறார். ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் நவம்பர் 11, 1909 இந்த சிருஷ்டிப்பை படிக்க போகும் பொழுது நம்முடைய மனதில பதிந்திருக்க வேண்டிய சில உண்மை. தெய்வீக மனமும் கரமும் அதன் தூய்மையில் சிருஷ்டிப்பின் பதிவை யுகங்களாக பாதுகாத்து வருகின்றன. எதற்கு? தேவனுடைய வார்த்தை மட்டுமே நம்முடைய உலகத்தின் உண்மையான விவரங்களை நமக்கு தருகிறது. அந்த சிருஷ்டிப்பை போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த தேவனுடைய வார்த்தையை அடிப்படையா கொண்டு தான், அதுதான் முழு விவரத்தை சிருஷ்டிப்பை குறித்து சொல்லுகிறது. இந்த வானமும் பூமியும் எப்படி உண்டாக்கப்பட்டது என்கிற முழு விவரத்தை இந்த வேதம் தான் சொல்லுகிறது. இது இல்லாமல் சிருஷ்டிப்பு அறிய பிரயாசப்பட்டால் நம்ம இருளடைந்த ஒரு நிலைக்கு தான் தள்ளப்படுவோம். ஆண்டவருடைய கரம் அதை இன்னும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இதை படிக்கிறவன் ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறான் என்பதை அறிய வேண்டும். அவன் சிருஷ்டிகர் யார் என்று தேடினால் இந்த வேதாகமத்தின் மூலம் இவரே சிருஷ்டிகர் அவன் அறிய வேண்டும் என்பதற்காக அந்த வேதாகமத்தில் அவரது சிருஷ்டிப்பின் சரித்திரத்தை என்ன செஞ்சிருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயர் 11:13 வாக்கியத்துல இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறீர்களால் அல்ல, உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இருக்கிற ஒரு காரியத்தினால உண்டாக்கப்பட்டது அல்ல. அந்த சிருஷ்டிப்பை போய் படிக்கும் பொழுது ஏதாவது ஒண்ணு பின்னாடி இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்ல. அவன் சொன்ன ஒரு புள்ளி, அந்த புள்ளிக்கு பின்னாடி யாருப்பா இருக்கான்னு கேள்வி கேட்கலாம். இந்த விஞ்ஞானிகள் இருக்கிறவைகளிலே இருந்து தங்களுடைய ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்கிறதுனால இந்த உலகமும் ஏதோ ஒன்று இருக்கிறதுல இருந்துதான் வந்திருக்கும் என்று நினைக்கிறார்களே தவிர இந்த ஆராய்ச்சிக்கு ஏதுவாக அவர் உபயோகப்படுத்துகிற சகலமும் இல்லாமையிலிருந்து உண்டானவை என்பதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுனாலதான் அனைத்து விஞ்ஞானிகள் தவறான கருத்துக்குள்ள போறாங்க. ஆனா என் தேவன் சொல்லுகிறார், அவருடைய சிருஷ்டிப்பு இல்லாமையில் இருந்து வந்தது. அங்கே எதுவுமே இல்லை, அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்குகிற ஒரு கர்த்தரா இருக்கிறார். வால்யூம் 3 பக்கம் 208. நம்முடைய உலகத்தின் உருவாக்கத்தில் தேவன் முன்பே இருந்த பொருளுக்கு அல்லது கருப்பொருளுக்கு சார்ந்திருக்கவில்லை. அந்த வசனத்துக்குரிய விளக்கம். ஏனென்றால் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை, மாறாக எல்லா காரியங்களும் கருப்பொருள் அல்லது ஆவிக்குரியது கர்த்தராகிய யெகோவாவின் சத்தத்தில் தோன்றியது. ஜஸ்ட் பை வேர்ட், ஒரு வார்த்தையினாலே. அவர் நினைப்பது தடைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நினைத்தால் நடந்துவிடும். அதை தடுப்பதற்கு ஒருவனும் இல்லை. எந்த காரியத்தால் தடுக்க முடியாது. அவருடைய வார்த்தையினாலே சகலத்தையும் உண்டாக்கினார். அதத்தான் இல்லாமையில் இருந்து அது வந்தது என்று நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். மேலும் அவருடைய சொந்த நோக்கத்திற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது. வானங்களும் அவைகளின் சர்வ சேனையும் பூமியும் அதில் உள்ள அனைத்தும் அவருடைய கரத்தின் கிரியை மட்டுமல்ல, அவை அவருடைய வாயின் சுவாசத்தினாலே தோன்றியது. such a powerful creation. இப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பை தேவன் செய்திருக்கிறார் என்று அறியும் பொழுது அதை வேதம் இவ்வளவு ஆழமாக இவ்வளவு அழகாக வெளிப்படுத்தும் போது இவரை அல்லாமல் வேற யாரை தொழுது கொள்ள முடியும் இல்லைங்களா?
சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. A command is given. அது வந்துருச்சு, அவ்வளவுதான். அதுதான் சிருஷ்டிப்பு, அதுதான் சிருஷ்டிப்பு. ஜீவன் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் ஜீவன் உண்டாயிட்டு, அமிலேசர் உண்டாயிட்டு, நியூக்ளியஸ் உண்டாயிட்டு, எல்லாம் உண்டாயிட்டு. That is the command of God. It's the power of God. ஆண்டவருடைய அந்த கட்டளையினுடைய வல்லமை அது. அப்போ சிருஷ்டிப்பு என்று நம்ம சிருஷ்டிகரை சொல்லும் பொழுது சும்மா சாதாரணமாக நம் மனதில் நினைத்து விடக்கூடாது. ஒரு வல்லமையான, ஒரு மகிமையான அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 36:6, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. ஒரு வார்த்தையினாலே அவர் என்ன வேண்டும் என்று சொன்னாரோ அது உடனே அங்கே நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தான் இருக்கிறார். என் வேதாகமத்தினுடைய தேவன் மாத்திரமே அங்கே இருக்கிறார். Testimonies for the Church, வால்யூம் 8, பக்கம் 258. வேத பதிவுகளின் நம்பகத்தன்மையை கேள்விக்கு உட்படுத்துபவர்கள் அவர்களுடைய நங்குரத்தை போக விட்டு விட்டார்கள். வேதாகமத்தின் பதிவுகளின் நம்பிக்கைத்தன்மையை கேள்விக்குட்படுத்துபவர்கள் அவர்களுடைய நங்குரத்தை போக விட்டு விட்டார்கள். அந்த அஸ்திவாரம் போயிடுச்சு. அந்த வேதாகமத்தில் இருக்கிறத ஒருத்தர் சந்தேகத்துக்காக எழுப்பினானா முடிஞ்சான், சரிங்களா? மேலும் அவர்கள் துரோகத்தின் பாறைகள் மேல் மோத விடப்பட்டார். If you raise a question against the creature, and that's it. அவருடைய சிருஷ்டிப்பின் மேல, அவருடைய வேதாகமத்தினுடைய கோட்பாடு மேல, வார்த்தையின் மேல உங்களுக்கு சந்தேகம் எழும்பும்படியாய் தூண்டப்படுகிறோம் என்று சொன்னார். அவங்க பாறையில மோத விட்டுருவாங்க, முடிஞ்சு, சரிங்களா? அவர்களுடைய விஞ்ஞானத்தின் அபூரண அறிவால் சிருஷ்டிகரையும் அவருடைய சிருஷ்டிப்புகளையும் அளவிட அவர்கள் திறனற்றவர்களாக கண்டால் அவர்கள் தேவன் இருக்கிறார் என்பதை கேள்விக்குள்ளாக்கி இயற்கைக்கு எல்லையற்ற சக்தி இருப்பதாக கூறுகிறார்கள். ஒவ்வொன்ன படிக்கிறோம், என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான்னா, இது என்னன்னு ஒண்ணு இருக்குப்பாங்க இயற்கையில, அவன் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அது விளங்கிக் கொள்வதற்கு பிரயாசப்படும் பொழுது அவனால புரிந்து கொள்ள முடியல அப்படின்ன உடனே இயற்கைக்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லு. இந்த சிருஷ்டிப்பை நம்ம ரொம்ப கவனமாய் படிக்க வேண்டும். அது வேதாகமத்தின் இசைவாக படிக்க வேண்டும். அப்படி இசைவாக படித்தால்தான் அதனுடைய நிஜத்தை நம்ம என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். முதலாவது மனதுல பதிய வேண்டிய ஒண்ணு அப்படின்னு சொன்னா, என் தேவன் தம்முடைய சிருஷ்டிகளை ஒன்றும் இல்லாமையில இருந்து உண்டாக்கினார். வெறும் வார்த்தையினால, வெறும் கட்டளையினால, சுவாசத்தினாலே உண்டாக்கினார். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிருஷ்டிப்பு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். எலி ரைட்டிங்ஸ், பக்கம் 134. இயற்கையின் ரகசியங்களை ஆழமாய் படிப்பவன் அவருடைய சொந்த அறியாமையும் பலவீனத்தையும் முழுமையாக உணர்வான். வாஸ்து காரணம் ஹைலைட். என் தேவன் ஒன்றும் இல்லாமையினாலே சகலத்தையும் உண்டாக்கி இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில அவர் அவருடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்கிற உணர்வோடு கூட அவர் கட்டளையிட சகலம் உண்டாயிற்று என்கிற ஒரு நம்பிக்கையில, ஒரு விசுவாசத்துல அந்த இயற்கையை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அது என்னை முழுமையாய் படம் பிடித்து காட்டிவிடும். என் அறியாமையை வெளிப்படுத்திவிடும். என் பலவீனத்தை காட்டிவிடும். எனக்கு ஒரு இரட்சகர் வேண்டும் என்பதை அது சொல்லி தந்துவிடும். அவ்வளவு வல்லமையானதுதான் இந்த இயற்கை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். கவுன்சில் டு பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், பக்கம் 135. குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் கல்வியில் வேதாகமம் முதல் இடத்தை பிடிக்க வேண்டும் என்றாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிள் தான். வேற எதை படிச்ச ஒரு பிரயோஜனமும் இல்லை, வேதாகமம் தான். வேற எதுவுமே ஒரு பிரயோஜனம் இல்லை, அதான் முதல் இடம். அடுத்தது என்ன அப்படின்னா இயற்கையின் புத்தகம் அடுத்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இயற்கையை கொஞ்சம் படிக்கணும். வேதாகமத்தை படிக்கும் பொழுது ஒரு இயற்கை படிக்கணும்னா போய் ஒரு டெலஸ்கோப்பை வச்சு வானத்தை அப்படி ஆராயிருந்த வானத்தை அண்ணாந்து வாரத்தால் இயற்கை தெரியும்.
என் தேவன் தெரிவார். இந்த கண்களினாலே பார்க்கக்கூடிய அளவுக்கு, இந்த கண்களினாலே எட்டுகிற தூரத்திற்கு பார்த்து என் தேவனை அறிகிற அளவுக்கு வானங்கள் அவரை வெளிப்படுத்துகிறது. ஒரு புல்லு முளைச்சு வர்றது, அந்த பூ பூக்கிறது உட்கார்ந்து பார்த்து அதுக்கு பின்னாடி இருக்கிறது. ஒரு பழத்துக்கும் இன்னொரு பழத்துக்கும் அந்த ருசி வேறுபடுது பாருங்க. பழம் இனிக்கும், சொல்றது அப்படி சொல்லிடுவோம், பழம் இனிக்கும். ஆனா அந்த இனிப்புல போய் பாருங்க, பப்பாளி பழத்துல ஒரு இனிப்பு இருக்கும். அந்த பப்பாளி பழத்தை ஒரே மரம் காய்க்கும், ஒரு பழம் இனிக்கும், ஒரு பழம் இனிப்பு இல்லாம. மாம்பழம் ஒரு இனிப்புல இருக்கும். ஒவ்வொரு இதையும் நீங்க ருசித்து பாருங்க, ஒரு வித்தியாசம் இருக்கும். அவைகளிலே நான் தேவனை அறிய கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். How great he is. சாத்தான் இதுக்குள்ள எவ்வளவோ கேடுகளை உண்டாகியிருக்கான். அதுக்கு மத்தியில இன்னும் அவைகள் தேவனுடைய மகத்துவங்களே வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நமக்கு இருக்க வேண்டிய முதல் புஸ்தகம் என்ன அப்படின்னு கேட்டா, வேதாகம் நமக்கு புஸ்தகமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த இயற்கையும் நாம் அறிந்து தேவனை சிருஷ்டியர் மேன்மையான கர்த்தர் என்பதை உணர வேண்டும். மேன்மையான சிருஷ்டியர் அவரை அறிய வேண்டும் என்று சொன்னால் வேதாகமத்தின் மூலமாக மாத்திரமே அறிய வேண்டும். வேதாகம் இல்லாமல் இயற்கையை அறிந்து கொள்ள பிரயாசப்பட்டால் இருளடைந்து போகும். வேதாகமத்தை நம்ம படிக்கும் பொழுது அந்த வேதாகமத்தையோடு கூட தொடர்பு கொண்டுதான் இந்த சிருஷ்டிகரை அறிய வேண்டுமே தவிர அவரை விட்டு அந்த வேதாகமத்தை தூரம் வச்சுட்டு படிக்க கூடாது. படிச்சு அப்படின்னு சொன்ன குழம்பிடுவோம். அப்ப அந்த வேதாகமம் அந்த சிருஷ்டிகரை குறித்து சொல்கிற ஒரு உன்னதமான காரியம். ஒன்றும் இல்லாமையிலிருந்து இந்த பூமி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம காணுகிற சகலமும் இல்லாமையிலிருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தம்முடைய வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் அவருடைய கட்டளையினாலே இவைகளெல்லாம் நிறைவேறி இருக்கிறது. அப்ப என்ன கட்டளையிட்டார், என்ன வார்த்தை சொன்னார், எப்படி இவைகளெல்லாம் உண்டாயிற்று என்று வேதாகமத்தை அடிப்படையாய் வைத்து இந்த இயற்கையை படிக்கிற விஞ்ஞானிகள் என் தேவன் தான் தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுவார். எனக்கு பிள்ளைகளை ஒருவேளை இதுல நம்ம நிற்பாட்டுறோம். நான் நிற்பாட்டுற பழக்கம் கிடையாது. ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரக்சர் முடிச்சுன்னு தான் நினைப்பேன். பார்க்கலாம் இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரா முடிக்கிறது நல்லதா, இடையில நிறுத்தி எடுக்கிறது நல்லதா என்பதை தொடர்ந்து படிக்கும் போது எனக்கு அது விளங்கிவிடும். அதனால நீங்க மனதுல வச்சுக்கிடுங்க. அடுத்து நம்ம படிக்க போகிறதுக்கு, நம்ம படிக்கிற காரியங்களுக்கு மிக மிக நங்கூரமாய் ஒரு 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 அடிப்படையாக இருக்க போகிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பு என்ன இருக்கு அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. என்ன அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. மிக அதிகமான காரியங்கள் இருக்குது. நான் அதை பல இடங்களில் பிரசங்கித்து இருக்கிறேன். எனக்கு அருமையான பிள்ளைகளை உட்கார்ந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், சங்கீதம் 104 இதெல்லாம் கொஞ்சம் கவனமா கருத்தா ஆராயுங்க. அடுத்த வாரம் நீங்களும் அதை பகிர்ந்து கொள்ளுகிறதுக்கு ஏதுவான மனநிலையில வாங்க. உங்களுக்கு புரிஞ்சதை நம்ம செய்தியை கேட்ட பின்பு நம்ம ஆராய்ந்து அறிகிறதுக்கு பிரயாசப்படும் பொழுது அவைகளை நீங்கள் சொல்வதற்கு ஆயத்தமா வாங்க. நிச்சயமாய் அது பிரயோஜனமா இருக்கும். இப்ப உங்க மனதை வைத்துக்கிடுங்க. என் தேவன் ஒன்றுமில்லாமையிலிருந்து இந்த பூமியை உண்டாக்கியிருக்கார், அந்த வானத்தை உண்டாக்கியிருக்கிறார், அவருடைய வார்த்தையினாலே உண்டாயிருக்கிறார், அவர் கட்டளையினாலே இது நடந்துச்சு. ஆகையினாலே அவர் சிருஷ்டிகர். அவரை தொழுது கொள்வோம். கர்த்தர் பாக்கியத்தை தருவாராக. ஆமென்.